ஆண்களுடைய மர்ம உறுப்பை வந்து துண்டித்து போட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் எப்படி போயிருப்பான். அஸ்லாம் பாஷான்னு ஒருத்தர் ரிட்டையரி பாலத்துக்கிட்ட படுத்திருக்காரு. அவர் மது போதையில் படுத்திருந்தார் என்ன தெரியல, உறங்கிட்டு இருந்தார் தெரியல. அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவரோட உறுப்பை துண்டிச்சிட்டு. நீங்கள் சொன்னது வந்து அம்பர்லா சீரியல் கில்லர் வந்து சென்னை திருவான்மியூர் பக்கத்தில் வயதானவங்க யாருன்னா போனாங்கன்னா அவங்கள பார்த்து வச்சுக்கிறது, எந்த பக்கமாக நைட்டில் அதிகமாக வராங்கன்னு பார்த்து வச்சுக்கிறது, அவங்க வந்து உட்காந்துட்டு தூங்குறதோ சும்மா காற்று வாங்கிறதுக்கு வேணா உட்காடுறதோ, வேறு ஒரு கொடையை எடுத்து போட்டு கொடை கம்பி யாரும் ஆள் நடமாட்டலாம் நேரமாக பார்த்து பின்பக்கமாக இருந்து குத்துறது. குத்தம் தான் கீழே விழுந்ததும் நல்லா தலையில் ஒரு காலை வச்சுக்கிட்டு கழுத்துலேயே நல்லா ஒரு 4 குத்து. அவன் இறந்து போனதான் ஓரமாக தூக்கி போட்டு போயிடும். சந்தானம் சார் வந்துட்டு அந்த குடிச்சிட்டு அந்த ரோட்டில் படுத்துக்கிறது, ஆரியா படுத்துட்டு அதில் வந்துட்டு ரொம்ப நேரமாக இப்படி படுத்துருந்தீங்கன்னா சைக்கோ கொலகாரன் வந்து பெட்ரோல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா? ஆமாம், 2008 வந்து உங்களுக்கு சென்னையிலே அந்த மாதிரி இது ரொம்ப வலசரவாக்கம், அப்புறம் அசோக் நகர், வடபழனி இந்த ஏரியாலெல்லாம் வந்து உங்களுக்கு சாலையோரத்தில் யார் படுத்திருக்காங்களோ அவங்க வந்து காலையில் பார்த்தா எரித்து முகத்தை மட்டும் எரித்து செதைச்சி ஒரு கல்லை தூக்கி போட்டு கொலை. சைக்கோ சங்கரன்கிற ஜெய்சங்கர் சொன்னாங்களா? ஆமாம், அவன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாதி சைக்கோ பாதி கில்லர். அதனால் வந்து அவன் வந்து இந்த கேஸில் வந்து அவன் வந்து என்ன சொல்கிற ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான எல்லா தண்டனையும் கிடைக்கிற அளவுக்கு மேட்ச் ஆகிற ஒரு வழக்காயிடுச்சு. அவங்க நிலையில் இல்லாதப்போ பண்ணது குணமாயிட்டு வந்த பிறகு அந்த பழைய குற்றங்கள் அவங்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. இதுலேயே ஆட்டோ சங்கர் வந்து சீரியல் கில்லர் மட்டும்தான். ஆமாம், ஆட்டோ சங்கர் வந்து சீரியல் கில்லர் தான். டான் கூட தான், அவர் டான் மாதிரி தானே செயல்பட்டு இருந்தார். டான் மாதிரி தான் பின் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட காலம். அது ஒரு பெரிய கதை தான். அது உங்களுக்கு ஆட்டோ சங்கர் பற்றி ஒரு புத்தகம்லாம் வந்திருக்குது. கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் தூக்கு போட்ட ஆளும் அவர் தான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. வணக்கம் சார். வணக்கம், ராகுல் பிரபாகர் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது சைக்கோ கில்லர்ஸ் பொதுவாக படங்களை பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் சைக்கோலாம் இருப்பாங்களா? ஏன்னா படங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக காட்டுறாங்களே, ரியல் லைஃப்பில் இப்படிலாம் இருக்காங்களான்னு எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். ரீசெண்டாக வந்துட்டு அம்பர்லா சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கண்டெக்ஸ்ட் ஒன்று படிச்சுட்டு அது பெருசாக டீட்டெயில்டாக இல்லை. அம்பர்லா சைக்கோ கில்லர் இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தார் அப்படின்னு எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு. அதுவும் ரீசெண்டாக சார். அப்படிங்கும்போது அவரை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த ஒரு இன்டர்வியூ. அம்பர்லா சீரியல் கில்லரோட நிறைய அதே மாதிரி அவரை விடன்னு சொல்கிற விட அந்த மாதிரி நிறைய சீரியல் கில்லர் வந்து குறிப்பாக தலைநகர் சென்னையில் எல்லாம் இப்போ அண்மையில் கூட உங்களுக்கு நம்ம செங்குன்றம் பகுதியில் வந்து ஒரு ஆள் மாட்டினாப்புல, முனியசாமின்னு சொல்லிட்டு சீரியல் கில்லர். அவருக்கு என்ன வேலைன்னா ஆண்களுடைய மர்ம உறுப்பை வந்து துண்டித்து போட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் எப்படி பிழைப்பான். யாராவது படுத்திருக்காங்க, அஸ்லாம் பாஷான்னு ஒருத்தர் ரிட்டையரி பாலத்துக்கிட்ட படுத்திருக்காரு. அவர் மது போதையில் படுத்திருந்தார் என்ன தெரியல, உறங்கிட்டு இருந்தார் தெரியல. அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவரோட உறுப்பை துண்டிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு அதே ஏரியாலேயே வந்து இன்னொரு பேர் நாராயணன் நினைக்கிறேன், அவரையும் அதே மாதிரி. அப்புறம் மானாமதுரில் வச்சு பிடிக்கிறாங்க அந்த முனியசாமியை. பிடிக்கும்போது அவனுடைய செய்கை, அவன் பேசுகிற விதம் ஒன்றும் வேறு எதுவுமே நோக்கம் இல்லை. அதாவது ஒரு மர்டர் பார்கெயின் இல்லை ஒரு முன் விரோதம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவனுக்கு என்னென்னா இந்த மாதிரி வந்து ஆண்களை துண்டித்து கொலை பண்ணுறது, துண்டித்து போட்டுறது, கொலைன்னு கூட இல்லை, ஆணுடைய மர்ம உறுப்பை துண்டித்து போட்டுறது. அதனாலே அவங்க இறந்துருவாங்க. ஆமாம், இந்த மாதிரியே தான். அப்புறம் அவனை பிடிச்சி மனநோயில் இருக்கிறனால அவங்களுக்கு உண்டான சிகிச்சை அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் சொன்னது வந்து அம்பர்லா சீரியல் கில்லர் வந்து சென்னை திருவான்மியூர் பக்கத்தில் அடையாறு இருக்குங்களா, அந்த பக்கத்தில் வந்து வயதானவங்க யாருன்னா போனாங்கன்னா அவங்கள பார்த்து வச்சுக்கிறது, எந்த பக்கமாக நைட்டில் அதிகமாக வராங்கன்னு பார்த்து வச்சுக்கிறது, அவங்க வந்து உட்காந்துட்டு தூங்குறதோ சும்மா காற்று வாங்கிறதுக்கு வேணா உட்காடுறதோ, வேறு ஒரு கொடையை எடுத்து போட்டு கொடை கம்பி யாரும் ஆள் நடமாட்டலாம் நேரமாக பார்த்து பின்பக்கமாக இருந்து குத்துறது. குத்தம் தான் கீழே விழுந்ததும் நல்லா தலையில் ஒரு காலை வச்சுக்கிட்டு கழுத்துலேயே நல்லா ஒரு 4 குத்து.
அவன் இறந்து போனதான் ஓரமாக தூக்கி போட்டு போயிடுறது. இந்த மாதிரியே வந்து நிறைய. அதுக்கப்புறம் அவன் மாட்டினான். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் கில்லர் ஆட்டோ சங்கர் கேஸ் 95ல் தூக்கில் போட்டாங்க இல்லையா, அது ஒரு காலகட்டம். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சைக்கோ சங்கர்னே ஒருத்தன் தான். அவன் வந்து சீரியல் கில்லர் அண்டு சைக்கோ. அவன் வந்து சென்னையில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க கைவரிசை காட்டி அப்புறம் கர்நாடகாவில் வரைக்கும் அவன் என்னென்னா நகை பறிப்பு இல்லை பணம் பறிப்பு, வழிப்பறி, அப்புறம் வீடு பூந்து திருடுறது, இதையும் பண்ணுவோம், ஆளையும் கொலை பண்ணுவோம். அதாவது அவன் சம்பவம் பண்ணால் கொலையும் பண்ணுவோம். நம்ம சைக்கோ சங்கர்னே பேர் அவனுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து ஒரு காலகட்டத்துலேயும் நம்மளை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. சார் இப்போ ஒரு படத்துல எல்லாம் கூட பார்த்துருக்கேன், சந்தானம் சார் வந்துட்டு அந்த குடிச்சிட்டு அந்த ரோட்டில் படுத்துக்கிறது, ஆரியா படுத்துட்டு அதில் வந்துட்டு ரொம்ப நேரமாக இப்படி படுத்துருந்தீங்கன்னா சைக்கோ கொலகாரன் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவாண்டா அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா? ஆமாம், 2008 வந்து உங்களுக்கு சென்னையிலே அந்த மாதிரி இது நம்ம வலசரவாக்கம், அப்புறம் அசோக் நகர், வடபழனி, இந்த ஏரியாலெல்லாம் வந்து உங்களுக்கு சாலையோரத்தில் யார் படுத்திருக்காங்களோ அவங்க வந்து காலையில் பார்த்தா எரித்து முகத்தை மட்டும் எரித்து செதைச்சி ஒரு கல் தூக்கி போட்டு கொலை. இது வந்து அப்போது சென்னை போலீஸ் கமிஷனராக சேகர்னு இருந்தார். அவர் வந்து பதவி ஏற்கிற அன்றைக்கே ஒரு கொலை நடக்குது. அதுக்கு முன்னாடியே 2-3 நடந்திருக்குது. அவர் பதவியேற்ற அன்றைக்கி ஒன்று நடக்குது. ரொம்ப போலீஸ் வந்து திணறிட்டாங்க. இது அதாவது ஆள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த மாதிரி இருந்து ஏன்னா ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னாட போலீஸ் வந்து அது ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிடுவாங்க. எதுக்கு பண்ணுறான் ஏன் பண்ணுறான்னு தெரியல ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு அவன் கைரேகை விஷயம் எதுவும் கிடைக்கல, யாரை எந்த பக்கம் கொலை பண்ணுவான்னு தெரியாது. அதனால் போலீஸ் வந்து அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் வண்டியில் வந்து ரோட்டில் யாரும் படுக்காதீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த ஏரியாவில், நான் சொல்கிற ஏரியாவில் அசோக் நகர், வடபழனி, வலசரவாக்கம், சாலிகிராமம், குறிப்பாக வந்து சினிமா ஆட்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம். ஆனால் அங்கே சாலையோரத்தில் படுகிற ஆட்கள் வந்து சினிமா ஆட்கள் இருக்க போகிறதில்ல. பொதுவாக வந்து ரொம்ப கீழ்மை நிலையில் இருக்கக்கூடிய யாரும் இல்லாத ஆதரவற்ற ஆட்கள் தான் படுப்பாங்க. அந்த மாதிரி யார் படுத்தாலும் போலீஸ் வந்து முதல் வேலையாக அவங்கள ஜீப்பில் ஏற்றின்னு கொண்டு போய்ட்டு எங்கன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறது. ஏன்னா இருந்தால் ஒரு கொலை விழுந்துருமே அப்படின்ட்டு அந்த காலகட்டம் ரொம்ப மோசமாக போய்ட்டு இருந்தது. சார் இப்போ இது வந்துட்டு இப்போ அது ஒரு போலீஸ்காரங்களுக்கு இப்போ அந்த சிட்டி கமிஷனர் எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு கொலையெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாங்க போது அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்கள? இல்லை, பெரும்பாலும் இந்த மாதிரி உங்களுக்கு சைக்கோ சங்கர் என்கிற ஜெய்சங்கர் சொன்னீங்களா? ஆமாம், அவன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாதி சைக்கோ பாதி கில்லர். அதனால் வந்து அவன் வந்து இந்த கேஸில் வந்து அவன் வந்து என்ன சொல்கிற ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான எல்லா தண்டனையும் கிடைக்கிற அளவுக்கு மேட்ச் ஆகிற ஒரு வழக்காயிடுச்சு அது. அதனால் அவன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் பிடிச்சி அவனை கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணி வழக்கெல்லாம் பதிவு பண்ணி சிறைக்கு அனுப்புகிறாங்க. மற்றவங்களாம் உங்களுக்கு இப்போ இந்த முனியசாமின்னு சொன்னேன் இல்லைங்களா, மானாமரில் மாட்டினானே, ரெட்டேரி பாலத்துக்கிட்ட கொலை பண்ணான், இப்போ அண்மையில் நடந்தது தான். அவனை என்ன பண்ணுவாங்க, அவன் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குணப்படுத்துகிற வேலையை தான் பார்ப்பாங்க. ஆமாம், அவன் சிகிச்சைக்கு அனுப்பி அவன் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவன் குணமான பிறகு கூட அவங்களுக்கு எப்படி வந்து அவன் மனநிலை சரியில்லாதவன் நம்ம செஞ்சது, அவனுக்கு வேறு எதுவும் நோக்கம் இல்லையே, பணம் பறிக்கிறதோ வேறு எதுவுமே இல்லையே. அவன் வந்து அவனுடைய புத்திக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டான். பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள். ஆனால் அந்த மாதிரி சைக்கிள் நடமாட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த ஊர் தான் இது. இப்போ இல்லை, கொஞ்ச நாள் அதெல்லாம் சந்தோஷப்படலாம். நீங்கள் சொன்ன அம்பர்லா கில்லர்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள், வயதானாலாம் வந்து ரோட்டில் போக முடியுமா பாருங்கள். நைட்டில் வந்து எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இதில் ரொம்ப டி நகரில் நடந்ததில்லை. அப்போ வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து இப்போ வாரம் இப்போ மாதிரி இல்லை, ஒரு வியாழக்கிழமை ப்ரெஸ் மீட் அப்படின்றது நடக்கும். அந்த வியாழக்கிழமை ஆச்சுன்னா கமிஷனர் சேகர் சார்கிட்ட வந்து நம்ம ஆட்கள் எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி, சார் சைக்கோ கில்லர் எப்போ சார் பிடிப்பீங்க? இது பெரிய அவருக்கு தலைவலியாக இருந்தது. நான் அந்த நேரத்தில் வந்து இது என்னென்ன ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, என் கூட வந்து டெக்கான் கிரானிக்கலுடைய க்ரைம் ரிப்போர்ட்டர் பிரதீப் தாமோதரன் சொல்லிட்டு இப்போ ரைட்டராக இருக்கிறார். அவரும் நானும் கலந்து பேசி இது வேறு மாதிரி இந்த ஒரு ஆங்கிளில் பண்ணலாம், அதை நம்ம நியூஸ்
நியூஸை வந்து வேறு மாதிரி யோசிக்கிறதுன்னு எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணுறதுல என்ன இருக்குது பண்ணலாமான்னு பேசி கலந்து பேசிட்டு இந்த ஆவி உலக ஆராய்ச்சி மன்னன் இருக்கார்ல விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவரை போய்ட்டு பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு எல்எல் தான் இது வந்து பேய் பிசாசுன்ற விஷயத்தில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு எல்எல் தான். பார்த்துட்டு இந்த மாதிரி சென்னையில் வந்து சைக்கோ நிறைய கொலையாக பண்ணிகிட்ருக்கான். அந்த சைக்கோ எப்போ மாட்டுவான், இன்னும் எத்தனை கொலை நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஆவி ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஆவியில் வர வச்சு மீடியம் சொல்லுவாங்க இல்லையா, வர வச்சு ஆவிகள் மூலமாக கேட்டு சொன்னீங்கன்னா நம்ம அதை நியூஸாக பப்ளிஷ் பண்ணலாம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். போலீஸும் வந்து இன்னும் எத்தனை கொலை நடக்குன்றது முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்பா என்ன சிக்கலில் மாட்ட விட்டுறாதீங்கப்பா, இல்லை நான் பரவாயில்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னதும் அப்புறம் அவர்கிட்ட அந்த மீடியம் அம்முதான்னு ஒரு லேடி இருந்தாங்க. நான் தான் அந்த அறைக்குள்ளே உட்காந்தேன். பிரதீப் தாமர் 2 பேர் தான் போனோம். அந்த அறை வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்க அறையோட சின்ன அறை தான். அது எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் மாதிரி ஒன்று போட்டு அது 9 விளக்கு அகல் விளக்கு வச்சு அதில் நெருப்பு வச்சு அதை எரிய வச்சுட்டு நடுவில் என்ன குறை வச்சுட்டு நான் 2 பேர் தான் அந்த அறையில் இருக்கோம். அறையை உள்ளே லாக் பண்ணிட்டாங்க. அவர் சொன்னார் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன், பயப்படாதப்பா, கொஞ்சம் நீ வேணானோட கேட்க மாட்டேங்கிற, விடாப்படியாக வந்து உட்கார்ற, சரி ஓகே கொஞ்சம் தைரியமாக இருப்பா. ஏன்னா அது வந்து அந்த பொண்ணு மேலே தான் ஆவி இறங்கும்போது அது ஏன்னா சத்தம் போடும், ஏன்னா பேசும்பா. எதிர்க்க உட்காண்ட்ருக்க வந்து பயப்படுறாளாக இருந்தால் என்ன மாதிரி விளைவும் ஏற்படும். பரவாயில்லண்ணா, பேயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவர் பிரதீப் தாமோதரன் அந்த அறைக்கு வெளியே தான் இருந்தார். நான் மட்டும் அந்த அறைக்கு உள்ளே உட்காந்துட்டேன். லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. 9 விளக்கு எரியுது. நடுவில் நான் உட்காந்துட்ருக்கேன். அந்த கார்னரில் அமுதா உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க அந்த கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆவேசம் மாதிரி வந்தது. இன்னும் ஏதோ ஒரு புரியாத ஒரு பாஷை இல்லை புரியாத ஒரு வார்த்தை, அவர் ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தாங்க. கையில் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. அதில் ஏதோ இந்த நம்ம எழுத்தாணிலாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி வச்சுட்டு ஏதோ ஒன்று போட்டு பயங்கரமாக கிரிக்கெட் இருந்தாங்க. கிரிக்கெட் இருந்தால் நான் அப்படியே இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டிச்சு. அந்த ரூமில் காற்று இல்லை, அதான் பயத்தில் இல்லை, காற்று இல்லை. எல்லாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்புறம் அவங்களே வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவர் நான் கதவு தட்டி கூடன்னு நினச்சார் போல இருக்குது. நான் உட்காந்துட்டேன், பார்த்துட்டு இருந்தேன் அந்த அம்மா என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த விளக்கெல்லாம் அணையில. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவரே கதவு தட்டினார், திரட்டம் பண்ணார். தாராளமாக தோணுங்க, அந்த அம்மா மயங்கி விட்டுருக்காங்க, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு. இல்லைல்ல அது மீடியம் உள்ளே வந்தாச்சுனால அந்த பாடி தாங்காது, அதனால் கொஞ்சம் இது இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி பார்த்தார். பார்த்துட்டு அதில் அந்த ஏதோ அவங்களுக்கு உண்டா இது நம்ம அவங்களுடைய தொழில் அவங்களுடைய விஷயத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க லிமிட்டில் அது சரி, என் லிமிட்டில் வந்து அது வேறு, அது என்னுடைய பார்வை வேறு. அவர் பார்த்துட்டு ஆமாம் சேதுராமன் விவரமாக எழுதியிருக்கு, இன்னும் வந்து அந்த சைக்கோ வந்து 2 கொலை பண்ணுவான், பண்ணிட்ட பிறகு அவனே ரொம்ப எளிதில் போலீஸில் மாட்டிப்பான், பெரிய சிரமம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம வந்து அன்றைக்கி நியூஸ் வந்து நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் தினசரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் அவர் டெக்கான் கிரானிகள் 2 பேரும் நியூஸை ஒரே இடத்துல பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னும் 2 கொலைகள் நடக்கும், பேய் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு போட்டீங்க. அப்போ போலீஸுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும்ல, நம்ம போலீஸை கடுப்பத்துறது நோக்கம் இல்லை, இது ஒரு ஆங்கிள். இது நீங்கள் ஒரு வேறு ஆங்கிள் பண்ணிடுறீங்க. போலீஸ் ரொம்ப இதாகிட்டாங்க. அவர் வேறு போயிட்டு என்ன சார் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் அது கேட்டிருக்காங்க போல இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு 3-4 நாள் இந்த சம்பவம் நடக்கலை. வாரத்தில் 1-2 நடந்துடும். அதுக்கப்புறம் 4 நாள் வரைக்கும் அது சம்பவம் இல்லை. போலீஸ் விழிப்பாக இருக்காங்க. ஏன்னா பேப்பரில் வந்துச்சு, ஆங்கில பத்திரிலையும் வந்து தமிழ் பத்திரிலையும் வந்து இன்னும் 2 மர்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் அன்றைக்கி நைட்டு 4 மணி போல் விடிகாலம்புற காவல் நிலையம், வடபழனி காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாடி இருக்குது. அப்புறம் அந்த இதுக்கிட்ட அசோக் நகர் கிட்ட ஒரு பாடி, 2 பாடி. இது முனியசாமி அவர் தானே? இது இதில் இந்த சைக்கோ வந்து பேரே இல்லை, வந்து பேரே வந்து போலீஸ் தான் வைக்கணும் பேர். இந்த சைக்கோ வந்து இது வந்து சென்னை
அசோக் நகர், வடபழனி, வலசரவாக்கம், விருகம்பாக்கம், சாலிகிராமம் ஏரியாவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் கண்ட்ரோல் வச்சுருந்த ஒரு கில்லர். சைக்கோ, 100% சைக்கோ, அவ்வளோதான். இதுக்கு பிறகு வந்து அது 2 கொலை நடந்தும் போலீஸு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சு போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி சாயந்தரம் வடபழனி காவல் நிலையம் பக்கத்தில் ஒருத்தன் அவன் பெரிய கல் ஒன்று எடுத்துக்கிட்டு, போலீஸ் ரெக்கார்டில் வந்துட்டு அக்யூஸ்டை பிடிச்சதை தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பப்ளிக் மற்ற ஆட்கள் சொன்ன தகவல், போலீஸ் நிலையம் முன்னாடியே ஒரு பெரிய கல் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் நடந்து வந்திருக்கான். ரொம்ப ஆஜானுபோகமான தோற்றம், 6 அடிக்கு மேலே உயரம், ரொம்ப கண்ணுங்கரையில்னு இருக்கக்கூடிய, மேல் சட்டை இல்லை, ஒரு இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டிருந்துருக்கான். பெரிய கல்லோடு நடந்து வந்திருக்கான். சினிமாவில் வர மாதிரி வந்திருக்கான். அந்த கல்லில் வந்து பிளட் வந்துருக்குது. உடனே போலீஸ்லாம் ரவுண்ட் பண்ணி அவனை பிடிச்ச பிறகு பார்த்தா அந்த பாடி எடுத்தாங்க இல்லையா, அந்த பாடியோட பிளட்டு தான் அது. அவனுக்கு வந்து என்னென்னு சொல்ல தெரியல, அவன் எதனால் காவல் நிலையத்துக்கு வந்தானு தெரியல. அப்புறம் பிடிச்சி அவன் தான் கில்லர்ன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் அவனை வந்து முறைப்படி சிகிச்சைக்காக, வேறு எதுவும் அவனை சும்மா அடிக்க விட முடியாதுல்ல. ஏன்னா அவனுக்கு என்னென்னே தெரியல. முதல்ல நம்ம பண்ணது கொலையானோட அவனுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். அவன் எதுக்கு காவல் நிலையம் வந்தான், காவல் நிலையம் பக்கத்தில் நடந்து வரான், கல்லை தூக்கிட்டு நடந்து வரான். அது பப்ளிக்லாம் வந்து இது பண்ண போலீஸ் ஏற்கனவே தேடிட்டு இருக்குது. உடனே ரவுண்ட் பண்ணி மடிக்கிறாங்க. மடித்து அந்த கல் அப்போ பிளட்டு. அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸு க்ளோஸ் ஆகுது 2008. ஓகே சார், இந்த மாதிரி நிறைய சைக்கோ கில்லர், சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இதில் யாருக்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இன்னமும் சிகிச்சை அந்த மாதிரிலாம் இருக்காங்க? இல்லை, இவன் ஒருத்தன் தான், நம்ம சைக்கோ சங்கர் மட்டும்தான். அது கொலையும் பண்ணிவிட்டு ஆதாயம், நகை, பணம் கொள்ளடிக்கிறது, அவருக்கு தண்டனை கொடுத்து, அவருக்கு மட்டும் தான் தண்டனை. மற்றவங்களாம் உங்களுக்கு எந்த இதில் தண்டனை கொடுக்க முடியும்? அவனுக்கு அவன் செஞ்ச குற்றம் என்னன்னே தெரியாதுல்ல. இப்போ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, சென்னையில் நடந்த சைக்கோ கொலைகளில், சீரியல் இல்லையா, நம்ம பேசுகிற மாதிரி சந்தானம் படத்தில் கூட ஆரியா வச்சு ஒரு காமெடி ஓடிச்சுன்னு. அப்போது போலீஸுக்கும் ப்ரெஸ்ஸுக்குமே நடையில் நிறைய கொஞ்சம் மோதல், காமெடி கலந்த மோதல்லாம் நடந்த காலகட்டம் அது. இப்போ எங்கன்னா ஒருத்தன் வந்து ரோட்டில் செத்து கிடக்கிறான் அப்படின்ட்டா, அந்த வடபழனி, இந்த டிநகர் காவல் மாவட்டம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவில் எதனா ஒரு பாடி கிடக்குதுன்னா, அன்னோன் பாடின்னு சொல்லிட்டு கேட்பாரெல்லாம் இறந்து போகிறது வந்து ஆதரவற்ற சடலம் தானே. அந்த சடலம் எதனா ஒன்று கிடச்சாலோ, நம்ம மீடியா ஆட்கள் வந்து ஃபோட்டோகிராஃபரோ ரிப்போர்ட்டரோ அதை ஃபோட்டோ எடுத்தாலோ நியூஸ் ஆக்கினாலோ, சென்னையில் சைக்கோ கில்லர் கைவரிசை, இன்னொரு உடல் சிக்கியதுன்னு நியூஸ் போட்டு விட்றது. அவங்க இதனாலேயே வந்து எந்த பாடி கிடைச்சாலும் அது வந்து, அதாவது சாப்பாட்டு வழி இல்லாமல் பல நாள் பட்டினி கிடந்து யாரோ ஒருத்தன் வந்து விழுந்து செத்து போயிருப்பான்ல, சாதாரணமாக செத்து போயிருப்பான். அது கூட வந்து சைக்கோ கொலைங்கிற மாதிரி ஒரு பார்க்குற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பாடி கொண்டு போய்ட்டு ராயப்பேட்டாவில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஊரில் இருக்கிற மொத்த மீடியாவும் நிற்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 கேமராட்ட நிற்குது. அப்போ அந்த விசாரணை அதிகாரி சொல்கிறார், அவர் லக்ஷ்மணன் சொல்லிட்டு, இப்போ முதலமைச்சரோட காவல்துறை விருது வாங்கினார், கூடுதல் துணை கமிஷனாக இருக்கார் இப்போது. அவர் இப்போ வந்து ஆய்வாளர். அவர் வந்துட்டு, எப்பா கோடி புண்ணியமாக போச்சியா, யாருனா 2 இட்லி வாங்கி கொடுத்தவனோட பொழைச்சிருப்பான், சாப்பிட வழி இல்லாமல் 15 நாள் பசியும் பட்டினியமாக இருந்து செத்து போயிருக்கான், உங்கள் தொல்லை தராமல் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டாந்து வரோம், மேலே இருக்கிறதோட அவன் பாடி வந்து உள்ளே ரொம்ப மோசமாக இருக்குது, காஞ்சி போயிருக்குதியா, வயிறு முழுக்க 25 நாள் இருக்க முடியாது அவன் சாப்பிட்டு, இந்த பாடியோட சைக்கோ பாடிங்கிறீங்களா, நியாயமையா, கொஞ்சமாவது மனசாட்சியோட போனீங்கன்னு ப்ரெஸ்ஸுக்கிட்ட. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது எது இருந்தாலும் வந்து, ஏன்னா ப்ரெஸ்ஸும் வேணுன்ட்டு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த உடல் அந்த பகுதியில் கிடைச்சாலும் இது சைக்கோ கொலையாளியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க, பயப்படுறாங்க. சாலையில் ஒரு மாலை 6 மணிக்கு மேலே நடந்து வரதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவன் வந்து நடந்து போகிறவங்கள பண்ணல, கரெக்டாக அவன் வந்து பிளான் பண்ணுறதே வந்து அதிகாலை 2 மணி இல்லை 3 மணி, யாரெல்லாம் சாலை ஓரமாக படுத்துட்ருக்காங்களோ போகிறது, பக்கத்தில் உட்கார்றது, நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய கல் எடுத்து முகத்து மேலே போடுறது, போட்டதும் ஆள் செதஞ்சதும் கொஞ்சம் கெரசின் எடுத்து ஊற்றி அந்த மார்பு வரைக்கும் கொளுத்துறது. அதுக்கு அவர் பயன்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அதில் கொஞ்சம், அதாவது அவன் சைக்கோ வரனால சில விஷயம் வந்து அப்படியே ஒரே பேட்டர்னாக பண்ணியிருக்கான். அவன் போட்டிருக்க போர்வையை எடுத்து இந்த படுத்துட்டு இருக்க ஆள் மேலே போட்டு கொளுத்துறது.
அவன் ஒரு போர் இருக்கான் இல்லையா, அந்த போரை எடுத்து இவர் போட்டு வந்துடுறது அடுத்த பாடிக்கு. ஓ, அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கொலைகள் அந்த மாதிரி சென்னையை பதற வச்சது. அந்த மாதிரி உங்களுக்கு சைக்கோ கில்லர்ன்றது வந்து உங்களுக்கு மர்டர் பார் கெயின் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சொன்ன பாருங்கள், அந்த ஜெய்சங்கர் என்கிற சங்கர், அவன் மட்டும்தான் உங்களுக்கு அதில் மாட்டினான். மற்றவங்க யாரும் வந்து இப்போ இந்த மானாமதுரில் மாட்டின முனியசாமி முதற்கொண்டு அப்புறம் அம்பர்லா கில்லர் முதற்கொண்டு யாருமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு இது கிடையாது. அவங்களுக்கு பணம் நோக்கம் கிடையாது, முன் விரோதம் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. சார் இப்போ எனக்கு இங்கே சென்னையில் முனிசாமி இங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம் ஆமாம். அவர் எப்படி மானாமதுரையில் போய் பிடிச்சாங்க? மானாமதுரைக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க போலீஸு? இல்லை, அது என்னென்னா அவன் வந்துட்டு முனியசாமி வந்து பாருங்கள் உங்களுக்கு சில பேர் வந்து ஒரு மாதிரி பெக்குலியராக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள்லாம் கேட்கும்போது. அவன் வந்து இங்கே ஒரு மீன் கடையில் வேலை செய்கிறான், எங்கள் ரெட்டில்ஸ் பக்கத்தில். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மீன் கடையில் மீன் வெட்டுறது எல்லாமே வேலை செய்வோம். சாயந்தரம் ஆனதும் அவனுக்கான கூலியை வாங்கிட்டு கிளம்பி போகிறான்ல, போகும்போது மது வாங்கிப்பான் கடையில். வாங்கிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு காலி இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். பக்கத்தில் யாருன்னா வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்குறாங்க இல்லையா, அவன் தான் கேட்குறவன் தான் அவனுடைய அவனுக்கான பொருள் டார்கெட்டு. ஆமாம், டார்கெட். யார் வந்து கேட்குறாங்களா பார்த்துட்டு, என்னப்பா உட்காரு சாப்பிட்டாரு, பத்தாது எனக்கு, நான் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு மறுபடியும் போய்ட்டு சரக்கு வேணுன்ட்டு 2 பேரும் சேர்ந்து நல்லா குடிப்பாங்க. குடித்து முடித்த பிறகு அவருடைய மர்ம உறுப்பை துண்டித்து தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. உங்களுக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக ஒரு மீன் கடையில் வேலை நார்மலான பர்சன் மாதிரி தான். ஆமாம், மாலை நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிடுது. இப்போது உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு இடத்துல மாட்டுது, அந்த கடையில் மாட்டுது, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மாட்டுது. அதை எடுத்துகிட்டு அங்கே விசாரிச்சுட்டே வரும்போது கடை ஓனர் சொல்கிறான், என் கடையில் வேலை செய்கிறவன் மீன் வெட்டுறவன் அப்படின்ன பிறகு தான் ஃபோட்டோ ரெடி பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது மானாமதுரையில் ஒரு தலைவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் சுற்றிட்டுருக்காரு. இப்போ அடிக்கடி இங்கே ரெகுலராக மீன் கடையில் வேலை செய்கிறவன் இல்லை, ஒரு மாதம் வேலை செய்வானா, அப்புறம் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவானா, எங்கே போகிறேன்னு தெரியாது, ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வருவானோ. அந்த மாதிரி போன ஸ்பாட்டு தான் மானாமதுரை. அங்கே தான் வந்து இவனை பிடிக்கிறாங்க, பிடிச்சி கொண்டாடுறாங்க. இவனுக்கு கேட்டால் இவனுக்கு வந்து அப்படியா நான் பண்ணனாங்கிற மாதிரி தான் அவனுக்கு. ஏன்னா அவன் வந்து தன்னிலை இல்லை, மது எவ்வளோ பெரிய கொடுமைன்றதுக்கு ஒரு உதாரணம். அது தன்னிலை இல்லை, காலையிலேருந்து ஒழுங்காக வேலை செய்கிறான், சாயந்தரம் கூலியை வாங்குகிறான், சாயந்தரம் போய்ட்டு மது கடையில் மது வாங்குகிறான். அவனை வந்து மது கேட்குறோன்னா அவனுடைய அன்றைக்கான இறையாக மாற்றிடுறான், மாற்றி முடிச்சிடுறான். இப்படி தான் அவனுடைய. சரி, இப்போ இந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸ், சீரியல் கில்லர்ஸ்லாம் இருக்காங்களே, இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த 2023 அரெஸ்ட் ஆனவங்க இவங்கெல்லாம் வெளியே விடுவாங்களா இல்லை எப்படி? அதை இல்லை, அவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து யாருமே இளம் வயது இல்லை, எல்லாமே ஒரு 40 வயதை கடந்தவங்க தான். சைக்கோ சங்கர் என்கிற ஜெய்சங்கர் என்கிற சைக்கோ சங்கர் சொன்ன இல்லையா, அவன் மட்டும் தான் இளம் வயது. அதனால் அது ரெண்டாவது அவனுடைய நோக்கம் வந்து பணம் பறிப்பு, நகை பறிப்பு, கொலை. அதனால் அவனுக்கு வந்து பனிஷபிள். அது சிக்கிட்டான், மாட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 50 வயசு கிராஸ் பண்ணவங்க தான். நம்ம மானாமதுரை முனிசாமி ஆகட்டும், இந்த அம்பர்லா கில்லர் ஆகட்டும், அப்புறம் இங்கே சென்னை தீநகரில் மாட்டின சைக்கோ கில்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்க தோற்றம் வந்து 50 வயதை கடந்தவங்க தான். அப்போது அவங்களுக்கு சிகிச்சை கூட்டு போகணுன்னு வச்சுங்களேன், குறைந்தபட்சம் அவங்களாம் வந்து மீண்டு வரத்துக்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆகும். 60-65 ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வாழ்நாள்ன்றதே அது வந்து முடிவு காலம் தானே, அதெல்லாம் கிளைமாக்ஸ் ஸ்டேஜ் தானே. அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த தண்டனையாக வந்து அவங்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா அவங்க நிலையில் இல்லாதப்போ பண்ணது, குணமாயிட்டு வந்த பிறகு அந்த பழைய குற்றங்கள் அவங்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. இதுலேயே ஆட்டோ சங்கர் வந்து சீரியல் கில்லர் மட்டும்தான். ஆமாம், ஆட்டோ சங்கர் வந்து சீரியல் கில்லர் தான். டான் கூட தான், அவர் டான் மாதிரி தானே செயல்பட்டு இருந்தார். டான் மாதிரி தான் பின்காலத்தில் வந்து சொல்லப்பட்ட காலம். அது ஒரு பெரிய கதை தான் அது. உங்களுக்கு ஆட்டோ சங்கர் பற்றி ஒரு புத்தகம்லாம் வந்திருக்குது. கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் தூக்கு போட்ட ஆளும் அவர் தான். கடைசியாக தூக்கில் இடப்பட்ட அவர் தான். ஆமாம், 95க்கு அப்புறம் யாரையும் தூக்கில் போடல. இப்போ வந்து இருக்கக்கூடிய சென்னை புழல் சிறைச்சாலை இருக்குது இல்லையா, மத்திய சிறை, அங்கே அப்போ வந்து இங்கே சென்ட்ரல் கிட்ட தான் இருந்தது. அந்த சென்ட்ரல் சிறைச்சாலையோட வாசலில் பின்பக்கம் இப்போ வந்து இந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகிற வழி இருக்கு இல்லையா, அந்த வழியிலே தான் வந்து அந்த தூக்கு போடுற இடமும்
அங்கே தான் தூக்கு நிறைவேற்றது. சென்னையில் தான் ஆட்டோ சங்கர் நிறைவேற்றது. ஆட்டோ சங்கர் வந்து சைக்கோவா சீரியல் கில்லரா அப்படின்னு கேட்டால் சீரியல் கில்லர் தான். அது ஒரு ஆதாயம் இருக்குல்ல, அவர் பணத்துக்காக பண்ணார், நகைக்காக பண்ணாருன்றது தாண்டி யாருக்காக பண்ணார் அப்படின்லாம் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம்னு வச்சுக்கலாம். ஆனால் அது உள்நோக்கம் இருந்தது. அதனால் அது வந்து சீரியல் கில்லரை தான் பார்க்க முடியும், ஓகே, சைக்கோன்னு பார்க்க முடியாது. புரியுது. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எனக்கு இவ்வளோ நல்லா தெரியாது. கடைசியாக தூக்கிலிடப்பட்டது 1995 தான். ஆமாம். அதுக்கப்புறம் தூக்கு அப்படின்ற விஷயம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. இல்லை. அது எந்த அளவுக்கு சார் போனால் அது தூக்கு தண்டனை இல்லை, ஏன் அதுக்கப்புறம் போடாமல் இன்னமும் அதுக்கப்புறம் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு தானே இருக்குது? ஆமாம், இப்போ கூட உங்களுக்கு அந்த போக்சோ வழக்கில் கூட தூக்கு தண்டனை அறிவித்தாங்க. அப்புறம் வந்து கொடூரமான கொலைகள் பண்ண ஒரு 4 பேருக்கு அறிவித்தாங்க. அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம இந்த இவர் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் தூக்கு தண்டனை அறிவித்தாங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்டணம் ஒன்று இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து மறுசீராய்வு, அப்புறம் குடியரசுத் தலைவருடைய கருணை மனு, இப்படிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக மாறி அப்படி வந்துடுது. உங்களுக்கு நம்ம பேசுவோம் ஒரு விஷயம், 1970 வந்து சென்னையில் விஷ ஊசி கொலை வழக்குன்றது ஒரு புகழ்பெற்ற கொலை வழக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்கிட்ட விஷ ஊசி போட்டு கொலை பண்ண வழக்கு இது. அந்த வழக்கில் வந்து A1 முதல் குற்றவாளி வந்து வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவரும் அவர் கூட இருந்த இன்னொரு ஆளுக்கும் தூக்கு, மற்ற ஆளுங்களும் ஆயுள் தண்டனை அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அப்போவே கிட்டத்தட்ட 1970 வைத்தீஸ்வரன் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி அவருடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைச்சிக்கிட்டார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இன்னும் வந்து இந்த கிரைம் பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப தெளிவாகவும் நிறைய சட்டங்களை பற்றி தெரிஞ்சவங்களும் இருக்கிறதுனால இந்த மாதிரி தள்ளிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய இறுதி கிடையாது, இது என்னுடைய அனுமானம், யூகம். அப்போ அந்த சமயத்தில் ஆட்டோ சங்கர் அந்த 95 டைமில் வந்து தூக்கப்பட்டாங்களே, அவங்க அந்த மறுபரிசீலனையோ இல்லை அந்த கருணை மனு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிருவாங்க. அது நம்ம பொலிட்டிக்கலாகவே ஆட்டோ சங்கருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு. அது ஒரு கோணம் இருக்குது. பொதுவாக வந்து உங்களுக்கு அந்த கொலைகள் வந்து ரொம்ப கொடூரமான, குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு படத்தோட காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு அறையில் வச்சு உயிரோடு வந்து சிமெண்ட்டு பூசின மாதிரி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது சம்பவம்ன்றது எப்படி இருந்தாலும் அது வந்து அதுதான் சினிமாவில் இருக்கிறது தான் உண்மையானலாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஏகப்பட்ட பெண்கள் வந்து அந்த சம்பவத்தில் இறந்துருந்தாங்க ஆட்டோ சங்கர். ஆமாம், அது நிறைய புகாராக இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கருணை காட்டக்கூட வழி இல்லாத ஒரு விஷயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தான் வந்து மேல்முறையீடு எல்லாம் போய் குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய்ட்டு அது வந்து ஏற்க மறுத்து உறுதிப்படுத்தப்பட்டது. சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா.